இ-காமர்ஸ் எஸ்இஓல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இ-காமர்ஸ் எஸ்இஓல இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட். டெக்னிக்கல் எஸ்இஓ என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேசிக் ஸ்டைல் ஸ்ட்ரக்சர் கரெக்ட்டா இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் 404 பேஜஸ்லாம் வந்து அதெல்லாம் சால்வ் பண்ணுங்க. 404 பேஜஸ் அதுக்கப்புறம் 301 ரீடைரக்ஷன் பண்ணியிருக்கீங்கன்னா அப்படின்னா, அந்த 301 ரீடைரக்ஷன்லாம் கரெக்ட்டா ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுங்க. ஃபோர்த் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தின் கன்டென்ட் வெப்சைட்ல ஏதாவது தின் கன்டென்ட் போட்டிருக்கீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணுங்க. ஃபிஃப்த் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கீமாஸ். அதாவது இ-காமர்ஸ் கேட்டகரி பேஜஸ்க்கு வந்து ப்ரைஸ் ஸ்கீமாஸ், அப்புறம் ஆஃபர் ஸ்கீமா, அப்புறம் லைக் அந்த மாதிரி ஸ்கீமாஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்களான்னு பாருங்கள். ப்ராடக்ட் பேஜுக்கு ப்ராடக்ட் ஸ்கீமா யூஸ் பண்ணியிருக்கீங்களான்னு பாருங்கள். எஃப்ஏக்யூ ஸ்கீமா யூஸ் பண்ணியிருக்கீங்களான்னு பாருங்கள். ஓவரால் இ-காமர்ஸ் சைட்டுக்கு ஆர்கனைசேஷன் ஸ்கீமா யூஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி பாருங்கள். டெக்னிக்கல் எஸ்இஓல மோர் தென் 3 செகண்ட்ஸ்க்கு மேலே லோட் ஆனால் மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த டெக்னிக்கல் எஸ்இஓவை சால்வ் பண்ணணும். ஃபஸ்ட்டு 1 மந்த் மட்டும்தான் அந்த டெக்னிக்கல் எஸ்இஓவில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஓவரால் லோடிங் ஸ்பீட் வந்து 3 செகண்ட்ஸ்க்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 3 செகண்ட்ஸ்க்கு மேலே இருந்துச்சுன்னா கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணும். அந்த 3 செகண்ட்ஸ் வரைக்கும் கொண்டு வந்துடுங்க. அதுக்கு மேலே கொண்டு வரணும்னு சொல்லி அவசியம் கிடையாது. அடுத்தது பிளாக்ஸ் ரைட் பண்ணும்போது மிடில் ஆஃப் த ஃபனல் பிளாக் டாபிக்ஸ் அண்டு பாட்டம் ஆஃப் த ஃபனல் பிளாக் டாபிக்ஸில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாட்டம் ஆஃப் ஃபனல் பிளாக் டாபிக்ஸில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் அதுக்கு ஃபுல்லாக கண்டென்ட் எழுதுங்க. ஒரு பாட்டம் ஆஃப் ஃபனல் பிளாக் டாபிக்ஸ் கேட்டகரி சூஸ் பண்ணிட்டீங்கன்னா, எல்லா பிளாக்ஸுமே பாட்டம் ஆஃப் ஃபனலை ஃபுல்லாக முடிச்சிருங்க. அடுத்தது மிடில் ஆஃப் ஃபனல் போங்க. டாப் ஆஃப் த ஃபனலுக்கு வந்து கண்டென்ட் வந்து நம்ம போட வேணாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் இன்ஃபர்மேஷனுக்குரியாக இருக்கும். அது வந்து ஏஐ ஓவர்வியூ, சாட்ஜிபிடிஸ், அதுக்கப்புறம் ஜிஇஓ அந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து ரேங்க் ஆகும். ஸோ அதெல்லாம் மூலமாக உங்களுக்கு வந்து டிராஃபிக் அண்ட் சேல்ஸ் நடக்காது. டிராஃபிக் வரும், பட் ஆனால் சேல்ஸ் நடக்காது. உங்களுக்கு சேல்ஸ் நடக்கணும் அப்படின்னா பாட்டம் ஆஃப் ஃபனல் பிளாக் டாபிக்ஸ் நீங்கள் நல்லா போடுங்க. அது உங்களுக்கு பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகும். இ-காமர்ஸ் வெப்சைட் எஸ்இஓ டிப்ஸ்க்கு என்னை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் இ-காமர்ஸ் வெப்சைட்டுக்கும் எஸ்இஓ பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள்.